இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து மாநகராட்சியில் இந்த குப்பையெல்லாம் தொட்டியில் போட்டு வச்சோன்னா அந்த தொட்டியை லிஃப்ட் பண்ணும், அதாவது அல்ட்ரானிக் மூலமாக. அது எப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்படி பொட்டியை தூக்கி அதனுடைய கிரெயின் வண்டியில் வச்சிரும். அப்புறம் வேஸ்டான பொட்டி, அதாவது குப்பையை கொட்டிட்டு வந்ததை உடனே இப்படி எடுத்து வைக்கிறது மாதிரி. இந்த கிரெயின் வண்டியை ரியலான ஒரு முறையில் எப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்களை இந்தியன் அறிவியல் கல்வி அறக்கட்டளை மாணவர்களுக்கு ஒரு அறிவியல், ஒரு மெக்கானிசத்தை எவ்வளவு எளிமையாக இன்ஜினியரிங் காலேஜ் மாணவர்கள் புரியும்படியாக எப்படி அதை செய்வது, அதை எப்படி செஞ்சு காமிச்சா நன்றாக இருக்கும் என்பதற்காக இந்தியன் அறிவியல் கல்வி அறக்கட்டளை நிறுவனர் பி.ஓ. ஜெயபாண்டி சயின்டிஸ்ட், இது ஜேஸ். இந்த ஜேஸ் எப்படி வடிவமைச்சிருக்கிறேன், ரெண்டு அந்த குப்பை தொட்டி மாதிரி டப்பாவில் ரெண்டு ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கு அல்ட்ராலிக் மூலமாக தூக்குறதுக்கு மாதிரி இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா, ரோப் மூலமாக எப்படி இங்கே மோட்ரு வரும், இதை பிடிச்சி இருக்கும்போது அது அப்படியே கொட்டி மேலே கொண்டு வரும். இங்கே ஸ்டேரிங் கண்ட்ரோல், இங்கே சைக்கிளுக்கு வர்ற அந்த வீலு நான் பயன்படுத்தியிருக்கிறேன். இந்த டப்பாவை முன் பொசிஷன், அந்த வண்டியினுடைய அமைப்பு முன்னாடி எப்படி இருக்கும் அப்படின்றத ரியலாக காமிச்சிருக்கேன். இப்போ வண்டி குப்பை தொட்டியை கார்பரேஷனுடைய வண்டி எப்படி தூக்கி போகும்னா, இப்படி தூக்கி வச்சிடும். இப்படி தூக்கி வச்சுட்டு அந்த ஒவ்வொரு கிரெயினும் ரியலாக இயங்குறது மாதிரி. இப்போ தூக்கி வச்சோன்னா என்ன செய்யும், அது நேராக வண்டி மூவ் ஆகி போகும். இதில் லெஃப்ட் ரைட்லாம் வச்சுருக்கலாம். இது செல்ஃபோன் சார்ஜர் மூலமாக தான் இந்த வண்டி பூராமே ஆப்ரேட்டிங் ஆக போகுது. இதில் இந்த சேஸில் எப்படின்னா, இந்த சேஸை தனியாக கலத்திக்க வேணாம், இந்த பாட்டத்தை தனியாக கலத்தி இதுலேயே ஒரு ஒரு 10 மாடல் கிரெயின்களை எப்படி உருவாக்குறது என்பதை இந்தியன் அறிவியல் கல்வி அறக்கட்டளை பி.ஓ. ஜெயபாண்டியன் அதனுடைய இயக்கத்தை ரியலாக பண்ண போகிறேன். இப்போ கையில் என்ன ஆப்ரேட் பண்ணுறாச்சு, கையில் என்ன ஆப்ரேட் பண்ணுறாருன்னு நினைக்க வேண்டியதில்லை. இதை கையில் ஆப்ரேட் ஏன் பண்ணுறேன்னா, இங்கே மோட்டார் வரும், இங்கே இதில் ஜாயின் பண்ணி ரோப்பை ஃபிட் பண்ணுவோம். அப்போ இதுக்கு மொத்தம் இந்த வண்டிக்கு 4 மோட்டார் மூலமாக இந்த ஆப்ஷன் எல்லாமே நம்ம செல்ஃபோன் சார்ஜரை வச்சு இதுக்கு கரண்ட் சப்ளை தான். ஏன்னா மாணவர்கள் பயமில்லாமல் தொட வேண்டும் என்பதற்காக இந்த செய்திருக்கிறேன். இதனுடைய விளக்கங்கள் விரைவில் இந்தியன் அறிவியல் கல்வி அறக்கட்டளை மொத்தம் இதே ஜேஸில், ஒரு நிமிஷம் உங்களுக்கு அதை பிரித்து காமிச்சா தான் நல்லா தெரியும். இதை அப்படியே எடுத்துட்டு நல்லா பார்த்துக்குங்க. இதை எடுத்து தூக்கிட்டு வச்சுட்டு அந்த கிரெயின் அந்த கிரெயினை கொண்டு கிரெயினை வேக கொண்டு அதை தூக்கி வச்சிடறோம். இதை பாடி, இந்த பாடியில் அடுத்து என்னன்னா பொக்லைன். பொக்லைன் எந்திரத்தை 4 போல்ட் மூலமாக இப்படி மாட்டிட வேண்டியது. மாட்டிட்டோம்னா அதில் செட் ஆகும். அப்புறம் அந்த கையை எப்படியெல்லாம் அமைக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் ரெடி பண்ணியிருக்கோம். ஆனால் எனக்கு என்னன்னா, உலக சாதனைக்காக ஒரே பாடியில் 10 மெக்கானிசம், பொக்லைன், டிராக்டரு, டிப்பர் லாரி, ஈப்பியில் பழுது பார்க்கக்கூடிய இயந்திரம், இப்படி எல்லாமே இந்த இதில் 4 போல்ட்டை கழிச்சிட்டோம்னா இந்த பார்ட்ஸை தூக்கி வச்சுட்டு அந்த பார்ட்ஸை வச்சு அந்தந்த மாணவர்கள், அதாவது அரசு அவை மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் தருமபுரியில் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இந்தியன் அறிவியல் கல்வி அறக்கட்டளை வாய்ப்பு கொடுக்க போகுது. இந்த நிகழ்ச்சி மிக பிரம்மாண்டமாக இந்தியாவிலே முதல் முறையாக இந்தியன் அறிவியல் கல்வி அறக்கட்டளை செஞ்சு அமைக்க போகுது என்பதை தெரியப்படுத்திக் கொண்டு விடைபெறுகிறேன். இந்தியன் அறிவியல் கல்வி அறக்கட்டளை நிறுவனர் பி.ஓ. ஜெயபாண்டி சயின்டிஸ்ட், தருமபுரி பிடமனரி. வணக்கம்.